எதனால சின்ன வயசுலயே மாரடைப்பு வருது? நம்ம உடம்பு எப்படி அடாப்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, we are like animals. நம்ம உடம்பு வந்து ஒரு என்ன பண்ணணும், வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு தான் நம்ம உடம்பு அடாப்ட் ஆயிருக்கு. ஆனா இப்போ காலகட்டம் என்ன மாறிடுச்சு அப்படின்னா, எத்தனை பேர் அதிகமா வேலை பார்க்கணும், முக்கியமா 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு நேரம் நம்ம நடக்கிறோம் அப்படிங்கறத எடுத்து பாத்தீங்கன்னா நாட் மோர் தென் அவர். முக்கியமா நம்ம ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, இதுதான் அவங்களோட வேலை. இங்க இருப்பாங்க, ஃபுட்டு சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, மறுபடியும் அதே ரொட்டீன். இதுதான் மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஒன் ஆஃப் த மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னா ஸ்ட்ரெஸ். இப்போ காலத்துல உள்ள எல்லா யங்ஸ்டர்ஸும் சரி, எல்டர்லி பீப்புளும் சரி, ஆஃபீஸ் கோயிங் ஆனும் சரி, ஏதாவது ஒரு வகையில ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. எதர் இட் ஸ்டடீஸ்ல இருக்கட்டும், ஒர்க் ஜாபா இருக்கட்டும், மேரேஜ் லைஃப் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இது மட்டும் தான் ரீசனா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு ஜெனட்டிக்காவே, அதாவது வாரிசு வகைகள்லயே அவங்களுக்குள்ள ரிஸ்க் எல்லாம் அதிகமா இருக்கலாம். இன்னொன்னு கொலஸ்ட்ராலை மெயினா கண்ட்ரோலா வச்சுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம எல்லாருமே உடம்பு நினைச்சிருப்போம், ஒண்ணுமே இல்லை. இப்போ மெயினா எங்களுக்கு வர பேஷன்ஸ் ஒரு 35 வயசு இருக்கும். சார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே சார், ஆனா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா அவங்க பிரஷரை பார்த்தா 170, 100, கொலஸ்ட்ரால் 400, 450 அப்படின்னு இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ், இது ஒன்றும் பெரிய விஷயம்னா இல்லை, நம்ம ஒன்ஸ் நம்ம உடம்புக்கு ஆண்டி நம்ம ஒன்று பண்றதா அந்த டெஸ்ட். ஒரு தடவையாவது, என்னோட ஒரே அட்வைஸ், அட்லீஸ்ட் 25-30 இயர்ஸ் மேல இருக்கீங்களா, ஒரு தடவையாவது கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கோங்க. உங்க பிபியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிளட் சுகர் லெவலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மோர் தென் எனஃப். யாருக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு எவ்வளவு முடியுமோ ஏர்லியராகவே நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஆரம்ப கட்ட அறிகுறிகள், சிம்டம் என்ன சொல்லுங்க? ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிகுறிகள்ல வரலாம். முக்கியமான அறிகுறி நெஞ்சுவலி. நெஞ்சுவலி மட்டும்தான் மாரடைப்புக்குள்ள அறிகுறியா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சிலருக்கு மூச்சு வாங்கிட்டு மட்டும் தான் வருவாங்க. யாருக்கு அதிகமா இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னா, வயசானவங்க. இன்னொன்னு சுகர் ரொம்ப வருஷமாவே அதிகமா இருக்கவங்களுக்கு. ஏன் சுகர் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, எந்திக்கல, காலைல எந்திக்கல, இறந்துட்டாங்க அப்படின்னு. எதனால அப்படின்னா, சுகர் அதிகமா இருக்கும்போது நம்ம நரம்போட உணர்ச்சிகள் எல்லாமே குறைஞ்சிரும், வலியோட உணர்ச்சிகள் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அதனாலதான் அது ஒரு காரணம். நெஞ்சு வலி, மூச்சு திணறல், படபடப்பு, வேர்த்துட்டு வர்றது, ஒரு சிலருக்கு மயக்கம் போட்டு விழுறது. இதுதான் மெயினான அறிகுறிகள், இருதய மாரடைப்பு வரக்கூடிய அறிகுறிகள். இந்த சிகரெட்டு, இந்த டொபாக்கோ போடுறவங்க, இவங்களுக்கு வந்து இதயம் எந்த அளவுல ஆபத்து? இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஸ்மோக்கர்ஸ். எதனால அப்படின்னா, நாங்க எடுத்து பாக்குறோமே, நார்மலா உள்ள ஒரு ஏஜ் குரூப், ஒரு 45 இயர்ஸ் இருக்காங்க, 45 வயசுல உள்ள ஆட்கள், ஸ்மோக்கிங் இல்லாதவங்க, ஸ்மோக்கிங் இருக்கவங்க, அவங்க ரத்த குழாய் பாத்தீங்கன்னா அதிகப்படியா 3 ரத்த குழாய்களையுமே அடப்பு இருக்கிறதுக்கு மெயின் ரொம்ப அதிகமான சான்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தான். ஸோ இதுதான் மெயின் ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங் கண்டிப்பா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு 70 வயசுல வர வேண்டிய மாரடைப்பு 40-50 வயசுலயே வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங்.